ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல நம்ம கூகுள் குரோமை இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டை சைன் இன் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து வைஃபை நெட்வொர்க்கா இருக்கட்டும் அல்லது அதர் நெட்வொர்க்கா இருக்கட்டும், நீங்க வந்து உங்களுக்கான நெட்வொர்க்கை நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து பாருங்க, உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல இப்போ வந்து நீங்க ப்ரௌசிங் பண்றதுக்காக எதனா ஒரு இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நம்ம குரோமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல உங்களுக்கு எதனா ஒரு இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரௌசிங் பண்றதுக்காக. ஓகே, இப்போ நான் வந்து இதுல போட்டுருக்கு பாருங்க, இந்த இன்டர்நெட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 2 கிளிக் வந்து பண்றேன். டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம ப்ரௌசிங் பண்றதுக்காக ஏதாவது சர்ச் பண்றதுக்காக அதுல வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க கூகுள் குரோம் டவுன்லோட் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் குரோம் டவுன்லோட் சொல்லிட்டு நான் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் குரோம் டவுன்லோட் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ சர்ச் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, போத கண்ணாடி. இந்த சர்ச் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்க வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஓகே, நான் சர்ச் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நமக்கு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல குரோம் வெப் ப்ரௌசர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. குரோம் வெப் ப்ரௌசர் டவுன்லோட் கூகுள் குரோம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க டவுன்லோட் குரோம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க டவுன்லோட் குரோம் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் குரோம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து டவுன்லோட் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ற பாருங்க. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா இந்த கூகுள் குரோம் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு லோடிங் ஆகி அந்த பேஜ் உங்களுக்கு இப்படியும் வரலாம். தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் ஜஸ்ட் a few steps left சொல்லிட்டு இதுல வந்து டவுன்லோட் குரோம் மேனுவலி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் திரும்ப கிளிக் பண்றேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியும் டவுன்லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் வந்து ஆயிடும். ஓகே, உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்ட பிறகு கீழே வந்து இப்படி வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க சேவ் கொடுத்திருக்காங்க. சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேவ் பண்றேன். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய வியூ டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. வியூ டவுன்லோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண அந்த கூகுள் குரோம் வந்து இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க குரோம் செட்டப் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணுது. நான் வந்து ஆல்ரெடி நிறைய டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்க ஒன்னு டவுன்லோட் பண்ணா ஒன்னு மட்டும் தான் காமிக்கும். அதுக்கப்புறம் மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு இதுல டவுன்லோட்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட்ஸ் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து இருக்கும். இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணி நீங்க வந்து இதுல இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க இதுக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து இது போல இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க பேக் போயிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். நான் வந்து இப்போ இத டோட்டலா இந்த பேஜ் நான் பேக் வந்துறேன். ஓகே, பேக் வந்துறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க திஸ் பிசி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுடைய பிசி வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னுடைய பிசி வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு டவுன்லோட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. டவுன்லோட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண அந்த கூகுள் குரோம் வந்து இருக்கும். குரோம் செட்டப் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது. ஓகே, இதை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து டபுள் கிளிக் வந்து பண்ணிட்டேன். டபுள் கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் வந்து ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து டவுன்லோடிங் ஆகி இன்ஸ்டாலிங் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோடிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்க நமக்கு இன்ஸ்டாலிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய கூகுள் குரோம் வந்து உங்களுடைய டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்து ஷோ ஆகும். பாத்தீங்கன்னா திரும்பி ஷோ ஆகுது. ஜஸ்ட் வந்து பாருங்க அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு கூகுள் குரோம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுடைய கூகுள் குரோம்ல நம்மளுடைய அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல சைன் இன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்க வந்து சைன் இன் பண்ணாம யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க டோன்ட் சைன் இன் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க சைன் இன் பண்ணாம கூட நீங்க வந்து ப்ரௌசிங் மட்டும் பண்ணலாம். ஓகே, நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாருங்க சைன் இன் சொல்லிட்டு இருக்கு. இந்த சைன் இன் கிளிக் பண்ணி நான் வந்து அக்கௌண்ட்டை உங்களுக்கு நான் சைன் இன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய சைன் இன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சைன் இன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை சைன் இன் பண்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சைன் இன் டு குரோம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்ட் வந்து நீங்க என்டர் பண்ணணும். என்டர் யுவர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்க. இப்போ அந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன்.
இப்போ நீங்க உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து இப்போ சைன் இன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க எஸ் ஐ மீன் சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து எஸ் ஐ மீன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து மோர் இருக்கு. மோர கிளிக் பண்ணி இதுல காட் இட் இருக்கு. காட் இட்ட கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் காட் இட்ட கிளிக் பண்றேன். காட் இட்ட கிளிக் பண்ணும்போது இப்போ கூகுள் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌசிங் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கூகுள் குரோம் அப்படின்றத நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, கூகுள் குரோம் அப்படின்றத நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா கூகுள் குரோம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து கூகுள் குரோம்ல ப்ரௌசிங் வந்து பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான சர்ச் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல டாப்ல ரைட் சைடு கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க சைன் இன் பண்ண அந்த ஜிமெயில் அக்கவுண்ட் இருக்கும். இதுல வந்து ஆட் அக்கவுண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வேற அக்கவுண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல நம்மளுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.